அதான் பெரிய மருத்துடைய உண்மையான தலை இந்த சிலைக்குள்ள இருக்கு. இதோட வரலாறு சொல்லிடவா? சொல்ல ஆங்கிலேயர் என்ன பண்ற, மருதுபாடை மேல ரொம்ப கோபமா இருக்கு, ஒரே வெறியாது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்க்குற மருதுபாடையை பிடிக்க முடியல. மறுபடியும் இதே ஆங்கிலேயர் உடையன்ட்ட போய் சொல்றான், நான் மருதுபாடையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி ஒன்று, அவரை பிடிக்க முடியல, அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கிற. அப்பதான் உடையன்னு காட்டி கொடுக்குறான். மருதுபாடையில எக்காரணம் கொண்டு பிடிக்க முடியாது. அவரை பிடிக்கிறான் தான் காளையார் கோவில் ராஜகோபுரம் மருதுபாடையர் கட்டின கோபுரம். இந்த கோபுரத்து மேல மருதுபாடையர் உயிர். இந்த கோபுரத்தை பீரங்கி வச்சு இடிக்க போறோம்னு நீ தன்றா போட்டால் மருதுபாடையர் எங்க இருந்தாலும் சரண் அடைஞ்சிருவார்னு உடையன்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டேன். ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பார்க்குற, இடிக்க மனசு இல்லை, வேற வழி இல்லை, மருதுபாடையை பிடிக்கணும் ஒரே நோக்கத்தோட 25 பீரங்கிய கோயிலுக்கு முன்னாடி வச்சு ரவுண்டப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ற, ஊருக்கு ஆள் நியமித்து தண்டரா போட்டேன். மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய ராஜகோபுரம் பீரங்கியா இடிக்கப்படும். இந்த செய்தியை கேட்டவொன்னா மருது பாண்டியான்னு சொல்லி வச்சு போறாரு. நம்ம ஆசையா கட்டின கோபுரத்தில ஆங்கிலேயர் இடிக்க போறான்ட்டு மருதுபாடை என்ன பண்றாரு, அவசர அவசரமா தண்டரா போட்டு ஒரு அறிக்கை விட்டுறாரு. காரணம் கொண்டும் கோபுரம் இடிக்க கூடாது, எங்களுடைய உயிர் தானே உனக்கு வேணும், நாங்கள் வந்து சரண் அடைகிறோம் சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் திருப்பத்தூர்ல போய் சரண் அடைஞ்சிடறேன். ஆங்கிலேயர் அங்க போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டேங்கிற மருது பாண்டியர் விளங்க மாட்டிட்டு மருதுபாண்டியருக்கு கோபம் உண்டு பண்றக்காண்டி மருதுபாண்டியர் சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், படை வீரர்கள் ஒரு 564 பேரை தேடி கண்டுபிடிச்சு மருதுபாண்டிய கண்ணுக்கு முன்னாடி வரிசையா நிப்பாட்டி குரங்கைய புறம் கட்டி 564 பேரை தலையப்புறா வெட்டிறான். இது எங்கேயா திருப்பத்தூர்ல. பஞ்சாப்ல ஜாலியன்வாலா படுகொலை 1919 440 தான். இது அதுக்கு முன்னே நடந்த திருப்பத்தூர் படுகொலை 1801 564. ஆனா வரலாற்று இடம் பெற்றது ஜாலியன்வாலா படுகொலை, திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்பட்டது. இப்பதான் வரலாற்று புக்குல போடுற. அப்ப 564 பேருடைய தலையை உடம்பை ஏன் தனித்தனியா போறாங்கட்டா, மருதுபாடையர் காலத்துல போருக்கு போனாக்க கைகால் வெட்டுப்பட்டால் மூலிகை மருந்துகள் தேய்ச்சா கைகால்லாம் ஒட்டிக்கணும். இதனால ஆங்கிலம் என்ன பண்றான், தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறேன், நம்மளை கொண்டாலும் கொண்டுவான்னு பயந்துக்கிட்டு 564 பேருடைய தலையை உடம்பை தனியா தூக்கி போட்டு மருதுபாடையர் தூக்கு போடையில இதே நிலைமை தான் உனக்கு. உன்னுடைய கடைசி ஆசை என்னங்க? அப்பதான் பெரிய மருது மட்டும் கடைசி ஆசை என்ன சொல்றேன், தூக்கு போடையில கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்தும் மக்களுக்கும் போய். ஆனால் என் கண் முன்னே என் படை வீரோட தலையை வெட்டி நீ தனித்தனியா போடுற, ஒன்னா போட்டா ஒட்டிட்டு வந்து கொட்டுறாங்கிற பயம் உனக்கு. என் தலை நீ எங்கேயே பண்ண எனக்கு தெரியாது, என் தலை நீ எங்கேயும் வைக்க வேணாம், நான் கட்டிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னார். அதனாலதான் திருப்பத்தூர்ல தூக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லையும் தலை காலமா இருக்கும் பெரிய மரம். சின்ன மரத்துக்கிட்ட எதுவுமே கேட்க விரும்பல, அவர் சொல்ல விரும்பல. சிங்க அடைக்கிற குண்டுக்குள்ள போட்டு கையில எங்காலும் விளங்க மாட்டி ஆக்ரோஷமா தூக்கு போட்டு விட்டேன். ஏன்னா அவர் மேல ரொம்ப கோபம். அதனாலதான் அக்டோபர் 24 சின்ன மரத்துக்கு திருப்பத்தூர்ல அரசு விழா, அக்டோபர் 27 பெரிய மரத்துக்கு காளையார் கோயில குருவுக்கு இங்கேதான் கூட்டம் அதிகம். ஆனா தூக்கு போட்டு 2 பேருமே ஒரே தேதி ஒரே நாள் 24ஆம் தேதி 3 நாள் சென்று பெரிய மருதுடைய தலை மட்டும் காலாளுக்கு வருது. அதனாலதான் திருப்பத்தூர்ல 24, காலாறுல 20.